நல்லா கவனிச்சீங்களா? தனி ஜபத்துல இருந்து வந்த தேவன் அந்த படகுல ஏறின உடனே அது வரைக்கும் கொந்தளித்த கடல், அது வரைக்கும் சீறி பாய்ந்து கொண்டிருந்த காற்று, அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காற்று, அவளை துக்கப்படுத்துகின்ற காற்று, அவங்களுக்கு மரண பயத்தை காட்டிக் கொண்டிருந்த அந்த காற்று, அந்த சூழ்நிலை அப்படியே அமர்ந்து போனதை வேதம் காட்டி கொடுக்கிறது. நீங்க தனி ஜபத்துல இருக்கிற ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வரும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது, அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகிறது, அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகிறது, அந்த இடத்துல தேவனால வல்லமையான கிரியைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தனி ஜபத்துடைய இரண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பிணி ஆளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில், நல்லா கவனிங்க, பேதுரு தனி ஜபத்துல வளர்ந்த பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அடுத்த வசனம், சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். நல்லா கவனிச்சீங்களா? ஒரு சாதாரண பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறார் பாருங்க. அவனுடைய நிழல் பட்டா போதும் சொல்லி அவன் நடந்து போற தெருவுல பர்மிஷன் கேட்கிறாங்க. ஐயா, நாங்க இந்த ஓரமா இருந்துக்கிறோம் ஐயா, உங்க நிழல் மட்டும் எங்க மேல பட்டா போதும் ஐயா, எங்க வாழ்க்கையில இருக்க வியாதி போயிரும், பிசாசு ஓடிரும், எங்களுக்கு இருக்க போராட்டம் எல்லாம் மாறிடும், எங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் மாறிடும் சொல்லி பேதுரு எப்போது வீட்டை விட்டு வெளியே வருவா, அவர் நிழல் எப்போது என் மேல படும் சொல்லி தனி ஜபத்துல வளர்ந்த ஒரு பரிசுத்தவானுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க ஒரு பெருங்கூட்டத்தை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் நிழல் கூட சில காரியங்களை செய்யும். ஏன் இன்னும் சொல்ற பாருங்க, பவுலை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, பவுலுடைய உருமால்களை சில பேர் மேல எடுத்து போடும்போது அவங்க சுகம் பெறாங்க. அந்த ட்ரெஸ், அவன் பயன்படுத்தின ஆடை, அதை எடுத்து யாரோ தொட்டாங்கன்னா உடனே அற்புதம் நடக்குது. ஏன்? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அது நடந்தது. என்ன? பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்க தொட்டா? வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அற்புத சுகம் உண்டானது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்க மேல மட்டும் இல்ல, உங்க கைப்பட்டாதான் அற்புதம் நடக்கும் இல்லைங்க. தனி ஜபத்துல வளர்ந்தவனுடைய அவனுடைய ட்ரெஸ் பட்டா கூட என்னதான் நடக்கும்? அற்புதம் நடக்கும். அதனாலதான் எலியா சால்வையை முறுக்கி அடிச்ச மாத்திரத்திலே வேதம் என்ன சொல்லுது? யோர்தான் அப்படியே பிரிஞ்சு போச்சு. அதே சால்வை எலிசா மேல வந்து விழுது. எலியாவின் தேவன் எங்க என்று சொல்லி திரும்பவும் அதே சால்வை முறித்து அடிக்கிறான். அதே யோர்தான் நதி திரும்ப இவனுக்காகவும் பிரிக்கப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தனி ஜபத்துடைய வல்லமையை பாருங்க. உங்களை கர்த்தர் வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துகிற ஒரு மகிமையான காரியம் தான் தனி ஜபம்.